பெட்டிக்கடையில் இருந்த பெண்ணை சுத்தியலால் தாக்கி 4 சவரன் செயினை பறித்துவிட்டு இருவர் எஸ்கேப். சிசிடிவி காட்சி மூலம் இருவரை கொத்தாக பிடித்த போலீசார். இருவரும் தங்கியிருந்த அறையில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். துப்பாக்கி விற்றவர் உட்பட 3 பேரிடம் துருவி விசாரணை. செயினை பறித்த இருவர் இதே போன்று எத்தனை பேரிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர்? துப்பாக்கியால் யாரையாவது சுட்டுக் கொன்றார்களா? பின்னணி என்ன? வழக்கம் போல தன்னோட பெட்டி கடையில உட்கார்ந்து வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க மேரி ஜூலியானா. அப்போ பைக்ல வந்த 2 பேரு சிகரெட் கேட்டிருக்காங்க. சிகரெட் எடுக்கிறதுக்காக உள்பக்கமா திரும்பின மேரி ஜூலியானாவுடைய தலையில சுத்தியலால 2 பேரும் ஓங்கி அடிச்சிருந்திருக்காங்க. அதுல சரிஞ்சு மேரி ஜூலியானா கீழே விழுந்ததும் அவங்க கழுத்துல கிடந்த 4 சவரன் செயினை பறிச்சுக்கிட்டு அங்க இருந்து 2 பேரும் ஜெட் வேகத்துல பறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அதே பகுதியில் உள்ள சிலர் கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அதிக ரத்தம் வெளியேறி கடைக்குள்ள மயங்கி கிடந்த மேரி ஜூலியானாவை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் உடனே அவங்க கணவர் சுப்பிரமணிக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் மேரி ஜூலியானாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோட சூலூர் பக்கத்தில் உள்ள சுகந்தி நகர் பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு பண்ணி இருந்திருக்காங்க. அதுல மேரி ஜூலியானா கடைக்கு வந்த 2 பேரும் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கரூர் மணல்மேடு பகுதியில் உள்ள 62 வயசான குணசேகரனும் ராசி பாளையத்தில் உள்ள விஜயகுமார் சாணி, இந்த 2 பேரும் தான் மேரி ஜூலியானாவை சுத்தியலால அடிச்சுட்டு நகையை திருடிட்டு போனதுன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து அவங்க தங்கி இருந்த அறைக்கு போய் செக் பண்ண போலீசார் ஒரு துப்பாக்கியும் 18 தோட்டாக்களையும் பறிமுதல் பண்ணதோட அவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்ல இருந்த குணசேகரனும் பீகார் மாநிலம் சுபா பகுதியில் இருந்த விஜயகுமார் சாணியும் ஆந்திராவில் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மாசம் 10,000 கூட சம்பாதிக்க முடியல. என்ன வாழ்க்கை இது? இப்படியே போனா எப்படி வாழ்க்கையில முன்னேறதுன்னு 2 பேரும் மாறி மாறி தினமும் புலம்பி இருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து பெருசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதுல பணம் கொட்டும்னு ஐடியா கொடுத்திருக்காரு குணசேகரன். வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு விஜயகுமார் சாணியும் அவர் சொன்ன பிசினஸ்க்கு பச்சை கொடி காட்டியிருக்காரு. செக்யூரிட்டியா இருந்த 2 பேரும் கரூருக்கு வந்ததோட செக்யூரிட்டிகளை பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு அனுப்புற கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 2 பேருக்கும் பெருசா கமிஷன் சொல்ற அளவுக்கு வரல. அதனால ஒரு பைக்கை திருடி வித்திருக்காங்க. அதுல வந்த தொகையை ஆளுக்கு சரிபாதின்னு பிரிச்சு வச்சுக்கிட்ட 2 பேரும் சில நொடியில கை நிறைய பணம் கிடைக்கிற இந்த பிசினஸே போதும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பைக்குகளை திருடுறது சவாலா இருந்திருக்கு. அடுத்து நகைகளை பறிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டிக்காக பீகார்ல போய் துப்பாக்கியும் தோட்டாக்களும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதை பத்திரமா ரூம்லயே வச்சுக்கிட்ட 2 பேரும் சுத்தியலோட மேரி ஜூலியானா கடைக்கு போய் அவங்க தலையில அடிச்சுட்டு செயினை பறிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த மறுநாளே சிசிடிவி காட்சி மூலமா 2 பேரும் சிக்கினதோட துப்பாக்கி சேல்ஸ் பண்ணின விக்ரமும் வசமா சிக்கி இருக்கான். இப்போ 3 பேர்கிட்டையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முழுமையா முடிஞ்சாதான் இந்த கும்பல் எத்தனை பேர்கிட்ட இதே பாணியில நகையை பறிச்சிருக்காங்க, துப்பாக்கியால யாரையாவது சுட்டு நகையை பறிச்சிருக்காங்களா, இல்ல இதுதான் முதல் நகை திருட்டா, இந்த கும்பலுக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கான்னு எல்லா விவரமும் வெளியில வரும்.